இல்லை நான் சொல்கிறேன், யார் தாக்குறாங்களோ அவங்கக்கிட்ட தான் கேள்வி கேட்கணும். யார் சார் நயனார் சார் கேட்கணும். ஒரு நாகரிகம்னு ஒன்று இருக்குது, மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் மேடையில் ஒரு சாதாரணமாக ஹீரோ மாதிரி நீங்கள் போய் ஆடினீங்கன்னா அது வேறு மாதிரி போகும். ஒரு கட்சியோட தலைவருங்கிறது முறையில், பட் அது ப்ராபப்ளி அவருடைய ஸ்டைல் இருக்குது, அது விஜயோட ஸ்டைல் இருக்குது. மக்கள் விஜய் என்னத்தான் ஒரு தலைவர் இருந்தாலும் விஜய் ஒரு நடிகர், ஒரு மிகப்பெரிய டான்ஸர் அப்படி தான் பார்க்குறாங்க. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. நான் என்னால் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி மெயினான இன்னொரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்கன்னா, தமிழகத்தில் 2 போட்டிகள் தான். ஒரு கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி, இன்னொரு கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதிமுகவோட தலைமையில கூட்டணி தமிழகத்தில் கிடையாது. புரியல எனக்கு. ஒரு கூட்டணி தேர்தல் கூட்டணி திமுக யார் சொல்கிறாங்க? ஓகே, தேர்தல் கூட்டணி திமுக தலைமையான கூட்டணி, இன்னொரு கூட்டணி பாஜக தலைமையான கூட்டணின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதிமுக எங்களோட கம்பெனி சொல்லக்கூடிய விஜய் பாஜக தலைமையில ஒரு கூட்டணி போட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. மறுபடியும் சொல்கிறேன், விஜய் அவர்களுடைய நேர் எதிரியாக அவர் சொல்லும்போது திமுக தான் சொல்லிட்டு இருக்காரு, அதிமுக இது வரைக்கும் சொல்லலை. இப்போ அப்படி இருக்கும்போது அவர் என்ன முடிவு பண்ணுறாரு, என்ன இன்னும் கோட் ஆஃப் கான்டக்ட் உங்களுக்கு வரல. இந்த மாதத்துக்குள்ளே வரணும் உங்களுக்கு கோட் ஆஃப் கான்டக்ட். ஆனது 2 வாரத்தில் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அவர் சொல்கிறாரு. அதுக்கு நான் இப்போ உங்ககிட்ட பேசும்போது நான் என்ன சொன்னேன்? தேசிய ஜனநாயக கூட்டணி தானே சொல்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்களுடைய மேஜர் யார்? மேஜர் எங்களுக்கு கூட்டணியில் யார்? நாங்கள் யார் முதலமைச்சராக நாங்கள் முன்னாடி கொண்டு போய் பேசிகிட்டு இருக்கோம்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அடிப்படையில் நாங்கள் ஓப்பனாக சொல்கிறோம், எங்களுடைய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படி இருக்கும்போது அவர் எந்த கட்சியில் சார்ந்தவர்? அவ்வளோதான். வேட்பாளர் பட்டியலில் பெண்களுக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வரட்டும். என்னென்ன தொகுதி இருக்குது இன்னும் முடிவாகலை, எத்தனை தொகுதி இருக்குது இன்னும் முடிவாகலை. அதுக்கு முன்னாடி எத்தனை பெண்கள் இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதான் சொன்னேன், ஜெயிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எங்களுக்கு வேணும். பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு முக்கியத்துவம் நிச்சயமாக இருக்குது. நம்மளுடைய மதிப்புக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு முறை நாரி சக்தி பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ரீபப்ளிக் டே இருக்கட்டும், இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கும். இன்றைக்கி இந்தியா முழுவதும் நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு தொழிலையும், ஒவ்வொரு ரீதியிலையும், ஒவ்வொரு இடத்துலையும் பெண்கள் டாப் நாச் பொசிஷனில் இன்றைக்கி இருக்கிறாங்க. பெண்களுக்கு இந்த பட்ஜெட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நல்ல வசதிகள் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப், அவங்க தனியாக சொந்த காலில் நிற்கிறதுக்கு, அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எல்லா வசதிகள் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஆனால் எத்தனை தொகுதி, எந்தெந்த தொகுதி எங்களுக்கு இன்னும் தெரியல. அதை தெரிஞ்சதுக்கப்புறம் பேசுவோம். என்டிஏ கூட்டணி தற்போது கூட்டணி உறுதிப்படுத்திருக்கீங்க. ஆனால் திமுக கூட்டணி உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் அதிகமான விமர்சனங்களை திமுக வைக்கிறாங்க. அதாவது நாங்கள் முன்னக்கவே ஒரு குழு அமைச்சிடும், ஆனால் இன்னும் வரையும் திமுக குழு அமைச்சிருக்காங்க. அவங்க கூட்டணி ஒரு பிரச்சனையாக போயிட்டு ஒரு 8 தாக்கல் இல்லை. எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் நீ என்னுடைய முதுகு சொரிஞ்சிக்கோ, நான் உன் முதுகு சொரிஞ்சிக்கிறேன்னா இருக்க முடியும்? இன்றைக்கி திமுக அண்ட் காங்கிரஸ் கூட்டணி பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. கடைசியாக அவங்க 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருக்க போகிறாங்களா இல்லையா, அதுவே ஒரு சந்தேகத்தை கூடிய ஒரு விஷயம் இருக்குது இன்றைக்கி. ஏன்னா ஆளாளுக்கு விமர்சிக்கிறாங்க. அவங்களுக்கு ஜெயிச்சா எங்களுக்கு பொசிஷன்லேயே எனக்கு பவரில் பங்கு வேணும் அவங்க கேட்டுட்ருக்காங்க. ஸோ தேர்தலுக்கு அதான் சொன்னேன், 2 வாரம் அதுக்குள்ளே பார்ப்போம், எது வேணாலும் மாறலாம். முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை தேர்தல் பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டாங்க. அவர் தனிப்பட்ட காரணத்தாக விலகிட்டு, எஸ்வி சேகர் அவர் தனிப்பட்ட காரணத்தை விலகலை, அவர் விலகிட்டாங்கன்னு சொல்லி எஸ்வி சேகர் சருக்கு என்னால் பதில் கொடுக்க முடியாதுங்க. ஆளாளுக்கு விமர்சிச்சிருப்பாங்க. ஆளாளுக்கு அவங்க விமர்சிக்கிறதுக்கு பதில் கொடுத்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம. சரிங்களா? கேட்கல நீங்கள் பேசுகிறது. யாரு? சரி, எதுக்கு? முருகர் பாடலை விஜய் அவர்கள் டான்ஸ் ஆடுறதுனால அது முருகர் பாடல் இவர் சினிமா பாடலாம் கலந்து பாடுறதுனால விஜய் டான்ஸ் ஆடிக்கிறார் சொல்லிட்டு இப்போ அதான் ஒரு
கண்டனங்கள் எழுத்துருக்கு. அது வந்து வேல்முருகன் மன்னிப்பு நீங்கள் பார்க்குறீங்க. இல்லை, நான் கேட்குறேன், விஜய் பார்த்துட்டு முருகனை பாட்டு பாடினதுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்களா, இல்லை அந்த இடத்துல விஜய் இருக்கிறதுனால முருகனை பாட்டு பாடினாங்க அதுக்கு விமர்சனத்தை தெரிவிச்சிருக்காங்கன்னா அது தெரியணும் ஃபர்ஸ்ட்டு. யா சரி, அதுக்கு என்ன தப்பு இருக்குது? இது யார் விமர்சிக்க தெரிய வைக்கிறாங்க? இல்லையே, நான் வந்து எல்லாமே பாஜகலேருந்து விமர்சிக்கிறாங்கன்னா அப்படி இல்லை. நீங்கள் எல்லாமே பாஜக சுற்றி காட்டிட்டு பேச முடியாது. அது ஏன் பாடியிருக்காருன்னு ஒன்று தெரியணும், சரிங்களா? ஏன் பாடியிருக்காருன்னு ஒன்று தெரியணும் நமக்கு. அதுக்கப்புறம் தான் 0